எவ்வளவு பெரிய விஷயம், அதாவது உயிர் கொடுக்குற விஷயம். அந்த வயசுல ரொம்ப முக்கியமானது. நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு 4 பேர் டீ கடையிலேருந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் அருகில் வந்து ஒரு வீட்டிலேருந்து கீழே விழுந்தாரு. அந்த வீட்டுக்காரமா வந்து வெளியே கத்துறாங்க, அவங்க விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் கூட்டம் கூடுது, அவங்க யாருமே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து அந்த கீழே விழுந்தவரை எடுத்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது அவர் விழுந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் பார்த்துட்டு நம்மளுக்கு ரத்தம் ரொம்ப வெளியேறிடுச்சு, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை சொல்கிறதுக்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு 200 ரூபா ஃபீஸ் கொடுத்துட்றாங்க, ஃபீஸ் கேட்குறாங்க. ஆனால் அந்த பெரியவர் வந்து காப்பாற்றினார் இல்லைன்னா, அவர் கூட்டிகிட்டு வந்தாருல, அவர் வந்து அந்த 200 ரூபாய் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவர் இருக்கிற பணத்தை எடுத்துட்டு ஒரு வண்டியில் இவரை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது இவருக்கு வந்து பிளட்டு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெரியவர் அவர் காப்பாற்றினவர் சொல்கிறாரு, ஏன்னா உடம்புல இருந்து எவ்வளோ பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பிளட் எடுக்கும்போது இவருக்கு ரொம்ப சோர்வாயிருந்தது. ஒரு 2 அவருக்கு தேவையான பிளட்டெல்லாம் எடுத்துடுறாங்க. இவருக்கு ரொம்ப சோர்வாயிருக்கிறாரு. பிளட்டை விட்டுட்டு வெளியே வரும்போது ரொம்ப டயர்டாக வராது. இவரால் இவரே மயக்க வர நிலைமைக்கு போகிறாரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜூஸ் கடையில் ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு போகிறாரு. ஒரு நார்மலாக நம்ம ஜிஹெச் அந்த பக்கமெல்லாம் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம அந்த ஹோட்டல்ஸ்லேயே நம்மளே போக மாட்டோம், அந்த கடையில் நம்ம வாங்கி சாப்பிட மாட்டோம், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கடையில் போயிட்டு அவர் ஒரு ஜூஸ் குடிக்க போகிறாரு. அந்த கடை ஓனர் அந்த வாசலில் படுத்துருந்தாரு. அவர் அந்த நேரத்தில் இருந்துச்சு, அவங்க ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அவர் கேட்குறாரு, 100 ரூபாய் எடுத்து அந்த ஜூஸ்க்காக கொடுக்கும்போது அந்த கடை ஓனர் சொல்கிறாரு, அப்பா நீ ரத்தம் கொடுத்தியா, நான் பணம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த ரத்தத்தோட அருமை அந்த ஏழை கடைக்காரருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ இவர் வந்து அவருக்கு ரத்தம் கொடுத்துருக்காங்க, அவர் காப்பாற்றுறதுக்கு எல்லா பணியும் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் யாராக இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அந்த கடைக்காரன் வந்து